OSPF, Open Shortest Path First Routing Protocol. It's a routing protocol called Open Shortest Path First. இந்த ப்ரோட்டோக்காலில் ஏன் இப்படி பேர் சொன்னாங்க ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்னு சொன்னால், ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட் அப்படிங்கிற அல்காரிதத்தை பயன்படுத்தி இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டுங்கிற அல்காரிதம் அதுக்கும் ரவுட்டிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டுங்கிறது ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதத்தை பயன்படுத்தி எங்கெங்கேயோ யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மெமரி லொக்கேஷனை சர்ச் பண்ணும்போது ஷார்ட்டஸ்ட் பாத் யூஸ் ஆகுது, லைனக்ஸில் யூஸ் ஆகுது, எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் யூஸ் ஆகுது, ப்ளஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்லையும் கூட யூஸ் ஆகுது. ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இதை புரிஞ்சிக்கலாம். ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜில் கவனிச்சிருந்தீங்க, காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைனரி ட்ரீ அல்காரிதம் படிச்சிருப்பீங்க. அதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட் அல்காரிதம். பைனரி ட்ரீ அல்காரிதம் தான் அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட் அல்காரிதம். அந்த பைனரி ட்ரீ அல்காரிதத்திற்கு நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதியிருப்போம். ஸோ அல்காரிதம் தான் அது. அந்த அல்காரிதத்தை எடுத்து அந்த அல்காரிதத்தை பயன்படுத்தி அது கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இது, அதை பயன்படுத்தி ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை உருவாக்கி அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுக்கு ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்னு வச்சுட்டாங்க. அதாவது ஏன் இது ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்னு சொன்னால், இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட் அல்காரிதம் ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால், நோ ப்ரொப்ரைட்டர்ஷிப். டிக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆள் இதை டிசைன் பண்ணார். இந்த அல்காரிதத்தை எழுதுனதா சொல்கிறாங்க. அவர் சொன்னது கிடையாது என்றைக்குமே. டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் அப்படி இருந்தும் இது இன்னொரு பேர் சில பேர் டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்றைக்குமே சொல்லிக்காததுனால அதை ஓப்பன் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு, அது ப்ரொப்ரைட்டர் கிடையாது. சிஸ்கோ பண்ணது இது, அவங்க பண்ணது இது, இவங்க பண்ணதுன்னு அதுக்கும் ஒரு பர்டிகுலர் உரிமை கொண்டாடுற அளவுக்கு பேர் கிடையாது. அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், யாருனாலையும் பயன்படுத்தலாம், யாருக்கு தேவைனாலும் பயன்படுத்தலாம். அது ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால். அதை பேஸ் பண்ண ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்ன்றதுனால இதுவும் ஒரு ஓப்பன் தான். ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால், ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட் ப்ரோட்டோக்கால். இது யாருனாலும் யூஸ் பண்ணலாம். எந்த வெண்டர் ரவுட்டர்னாலே நீங்கள் பார்க்கலாம். சிஸ்கோலன்னு இல்லை, எல்லா வெண்டர் நான் சிஸ்கோ ரவுட்டர்லேயும் ஓஎஸ்பிஎஃப் இருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா பயோஸ்னு ஒன்று ஃப்ரீயாக எப்போவுமே இருக்கும். ஒரு பயோஸ்ன்றதும் ஒரு சின்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், அது எப்போவுமே இருக்குதோ அதே போல் ஓஎஸ்பிஎஃப் எல்லா ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலையும் நீங்கள் இப்போ எல்லா ரவுட்டர்லேயும் பார்க்கலாம், எந்த வெண்டர்னாலும் பார்க்கலாம். ஏன்னா அது ஃப்ரீ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இந்த ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட் ப்ரோட்டோக்கால் என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால்ன்றது நம்ம முன்னாலே படிச்சிருக்கோம். லிங்க் ஸ்டேட் ப்ரோட்டோக்கால், லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால், லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். இந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை ஏன் லிங்க் ஸ்டேட் அப்படின்னு அழைக்கிறோம்னா, லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒவ்வொரு ரவுட்டரில் இருந்தும் போகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு ரவுட்டரும் அதனோட கனெக்ட் ஆகிருக்கிற லிங்க்கினுடைய ஸ்டேட்டஸை அனுப்பிட்டு இருக்கோம். அந்த லிங்க்குனுடைய பேர் என்ன, E0. அந்த லிங்க்குடைய கெப்பாசிட்டி என்ன, 10 Mbps. அந்த லிங்க்கில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குது, 10.0.0.1. என்ன சப்நெட் மாஸ்க் இருக்குது, /8. இது எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அனுப்பினே இருக்கும். இப்படி எல்லா ரவுட்டரில் இருக்கிற எல்லா லிங்க்கும்
அட்வர்டைஸ்மெண்ட்டாக அந்த லிங்கோட ஸ்டேட்டஸை அட்வர்டைஸ்மெண்ட்டாக மற்ற ரவுட்டருக்கு அனுப்புறதுனால மற்ற ரவுட்ரு வந்து பக்கத்தில் யார் கனெக்ட் ஆகிருக்கிறா, அந்த கனெக்ட் ஆகிருக்கிற ரவுட்ரு இல்லை என்னென்ன லிங்க்கெல்லாம் இருக்குது, அது யாரோடலாம் கனெக்ட் ஆகிருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்குது. அந்த விஷயத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு ரவுட்டரும் அதுவாகவே ஒரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு உண்டான ஷார்ட்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிச்சிக்கும். இப்போ இந்த ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஐயை பொறுத்த வரைக்கும் ஜே வழியாக போயிட்டு போனால் இந்த A.B.C.Dக்கு வந்து போயிடலாம், கிட்டேயாக இருக்குது. இதை விட கே வழியாக போய் எல் வழியாக போகிறத விட KL வழியாக போகிறத விட ஜே வழியாக போகிறது ஈஸியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே 10 காஸ்ட்டு, இங்கேயும் 10 காஸ்ட்டு, இங்கே 1 கூட இருக்கலாம் காஸ்ட்டு, நெவர் மைண்ட். ஆனால் இப்படி போனால் வெறும் 10 தான் காஸ்ட். ஆனால் இப்படி போனால் 10 + 1 11, அப்புறம் தான் ஏபிசிடிக்கு போக முடியுது. ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து அதுவாகவே வந்து போயிட முடியும் ஈஸியாக. ஷார்ட்டஸ்ட் பாத் மற்ற ரவுட்டர்னுடைய அப்டேட்டில் வர்ற மெட்ரிக்கெல்லாம் இதை சார்ந்து வாழலை. மெட்ரிக் இதுவாகவே தான் கண்டுபிடிச்சிக்கும். எதை பேஸ் பண்ணி? லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதை பேஸ் பண்ணி. லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அது ஒவ்வொரு ரவுட்டரில் இருக்கிற லிங்க் ஸ்டேட்டஸை பற்றினது, ரவுட்டிங் டேபிளாக கிடையாது. அது இந்த ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்லாம் ரவுட்டிங் டேபிளில் உள்ள இன்ஃபர்மேஷனை அனுப்புது, பக்கத்தில் இருக்கிற நெய்பர் அதை வாங்கி அதை கொஞ்சம் மாற்றி தனக்கேற்ற மாதிரி மெட்ரிக்காக பயன்படுத்துது. பக்கத்தில் இருக்கிற ரவுட்டர்னுடைய பெஸ்ட் ரவுட்டு தான் ரவுட்டிங் டேபிளில் இருக்கும். இப்போது இந்த ரவுட்டருக்குனுடைய பெஸ்ட் ரவுட்டு தான் இந்த ரவுட்டிங் டேபிளில் இருக்கும். செகண்ட் பெஸ்ட் ரவுட்லாம் இருக்காது. அப்போ செகண்ட் பெஸ்ட் ரவுட்டு இல்லைன்னும் போது கொடுக்கும் போது செகண்ட் பெஸ்ட் ரவுட்டை ஐக்கு கொடுக்காது. ஐ என்றைக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் செகண்ட் பெஸ்ட் ரவுட்டெல்லாம். ஆனால் லிங்க் ஸ்டேட் ப்ரோட்டோக்கால் அப்படி கிடையாது. எல்லா லிங்க்கும் என்னென்ன லிங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ, பெஸ்ட்டு, ஒஸ்ட்டு, செகண்ட் பெஸ்ட்டு எல்லாமே அது ரவுட்டிங் டேபிள்லேருந்துலாம் அனுப்பாது. என்ன லிங்க் ஸ்டேட்டஸ் இருக்கோ அனுப்பும். எங்கேருந்து அனுப்போம்னா லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ்லேருந்து அனுப்போம். என்னது இது லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ்? இப்போது லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ரவுட்டர்லேருந்து போகுது. நிறைய லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ரவுட்டர்லேருந்து போச்சுன்னா அது பேர் லிங்க் ஸ்டேட் அப்டேட்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் வாட் லிங்க் ஸ்டேட் அப்டேட்டு. இந்த லிங்க் ஸ்டேட் அப்டேட்டு இந்த ரவுட்டர்கிட்டேருந்து போகுதுன்னு வச்சிங்களேன். முதல் முறையாக ஒரு 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 லிங்க் ஸ்டேட் அப்டேட் போகுது ஜேகிட்டேருந்து. ஐ என்ன பண்ணிக்கும், அதனுடைய லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸில் எழுதி வச்சுக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கே அனுப்பும், அதையும் லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸில் எழுதிக்கும். இப்போ ஐ ஜேக்கு அனுப்பும் போது தன்னுடைய லிங்க் ஸ்டேட் மொத்தம் இல்லாமல் கேனுடைய லிங்க் ஸ்டேட்டையும் சேர்த்து அனுப்பும் ஜேக்கு. எங்கேருந்து அனுப்புவோம்? ரவுட்டிங் டேபிள்லேருந்து அனுப்புமா? இல்லை, லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ்லேருந்து அனுப்பும். ரவுட்டிங் டேபிள்லேருந்து எதையும் கொடுக்காது ஓஎஸ்பிஎஃப். ஆனால் மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ரவுட்டிங் டேபிள்லேருந்து தான் கொடுக்கும். அதனால தான் EIGRP நம்ம வந்து ஹைப்ரைட் ப்ரோட்டோக்கால்னு சொல்ல முடியாது. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஓஎஸ்பிஎஃப் அடிப்படையாகவே வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி நம்ம EIGRP ஹைப்ரிட் ப்ரோட்டோக்கால் ஓஎஸ்பிஎஃப் மாதிரியும் இருக்குது, ரிப் மாதிரியும் இருக்குது? கிடையாது. ஓஎஸ்பிஎஃப் மாதிரி சுத்தமாகவே கிடையாது. ஓஎஸ்பிஎஃப் மாதிரி எந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுமே கிடையாது. இதனுடைய பிஹேவியர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, வேறுபட்டது. அப்போது லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சேர்ந்து லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ் உருவாக்குது. இந்த லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ்லேருந்து தான் மற்ற ரவுட்டருக்கு இன்ஃபர்மேஷன் போகும். இந்த லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ் மேலாம்
ஓஎஸ்பிஎஃப் அல்காரிதம் என்ன பண்ணும், ரன் பண்ணி ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிச்சி இதுதான் கம்மி காஸ்ட், இப்படி போகலாம் அப்படின்றத அதுவாகவே உணர்ந்து ரவுட்டிங் டேபிளில் அந்த இன்ஃபர்மேஷனை போட்டுரும். ஜே வழியாக போகிறது தான் ஏபிசிடிக்கு கம்மி காஸ்ட். இப்போ ஜே ஐ அந்த ரவுட்டை யூஸ் பண்ணி பேக்கெட்ஸ் எப்பப்பெல்லாம் ஏபிசிடின்ற டெஸ்டினேஷனுக்கு பேக்கெட்ஸ் வருதோ அப்பப்பெல்லாம் ஜே வழியாக அனுப்பிச்சி விட்ரும். இப்போது ஜேவோ இல்லை கனெக்ஷன் டு ஜேவோ ஏதோ ஒரு காரணத்தினால போயிடுச்சுன்னா உடனே லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸை பார்க்கும், வேறு ஏதாவது வழி இருக்குதா போகிறதுக்கு. இருக்குது, அந்த வழியில் அனுப்பிச்சி விட்ரும். ஸோ உடனே முடிவு பண்ண முடியும். ஏன்னா லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ் எப்போவுமே தயாராக இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷனோட. ஸோ ஒரு ரூட் போயிடுச்சுன்னா கூட அடுத்த ரூட்டை ரொம்ப நேரம் எடுத்துக்காது, போய் கேட்டுட்ருக்க வேண்டாம். கே உனக்கு தெரியுமா எப்படி ஏபிசிடி கிட்டே போகிறதுன்னு அப்படிலாம் கேட்டுட்ருக்காது. முன்னாலே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸில். ஒரு லிங்க் போயிடுச்சா அடுத்த ஆல்டர்னேட் ரூட் என்னன்னு தெரியும் அதுக்கு. ஆனால் இஏஜிஆர்பி அப்படி கிடையாது. இஏஜிஆர்பி ப்ரோட்டோகாலுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதெல்லாம் தான் மற்ற நெய்பர் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற நெய்பர் மொத்த டோபாலஜியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இஏஜிஆர்பியில் ஒரு டேபிள் இருக்குது, டோபாலஜி டேபிள், ஷோ ஐபி இஏஜிஆர்பி டோபாலஜி. உண்மையிலே அந்த டோபாலஜி டேபிள் கம்ப்ளீட் டோபாலஜியை வச்சு இல்லை. அதனால் அது எந்த விதத்துலையும் நம்ம ஹைப்ரிட் ப்ரோட்டோக்கால்னு சொல்ல முடியாது. இஏஜிஆர்பி ஒரு அட்வான்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் தான், அவ்வளோதான். அட்வான்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஓஎஸ்பிஎஃப் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். அடுத்து இப்போ என்னென்ன பார்த்தோன்னா லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சேர்ந்து லிங்க் ஸ்டேட் அப்டேட்லாம் சேர்ந்து லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ். இந்த லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸை நீங்கள் பார்க்கணுன்னா ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ், இதுதான் ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ். இதுதான் கமாண்டே. லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் பார்க்கணும், லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸை பார்க்கணும்னா ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ். சரி, அடுத்தது இந்த ஓஎஸ்பிஎஃப் பார்த்திங்கன்னா மெட்ரிக்கு ஓஎஸ்பிஎஃப்க்கு முன்னாலே பார்த்தோம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஷனில் காஸ்ட்னு எழுதினேன். காஸ்ட்டு தான் மெட்ரிக், காஸ்ட்டு தான் மெட்ரிக். என்ன ஃபார்முலானா பேண்ட்வித் ஆன் த லிங்க். Right. So bandwidth on the link divided by 100. இப்போ ரெண்டு எடுத்துப்போமே. இங்கே A.B.C.Dன்னு இருக்குது. ஏன்ற ரவுட்டர், பின்ற ஒரு ரவுட்டர், சின்ற ஒரு ரவுட்டர். ஏன்ற ரவுட்டரில் ஒரு பேக்கெட் சொல்லுங்கள். இல்லை, பேண்ட்வித் ஆன் த லிங்க் சொல்கிறேன் நான், இருங்க சரிங்களா, ஒரு நிமிஷம். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ கரெக்டாக சொன்னீங்க, இது அப்படியே ஆப்போசிட்டாக வரும்னு சொன்னேன் இல்லையா? போன கிளாஸில் நான் இதே தப்பு தான் பண்ணேன். 100 by bandwidth on the link, சரிங்களா? 100 by bandwidth on the link கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க.
ஸோ ஏ டாட் பி டாட் சி டாட் டிக்கு போனோம்னா நமக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று பி வழியாக போகலாம், இல்லை சி வழியாக போகலாம். இது எந்த வழியாக எடுக்கும்னா காஸ்ட்டை பொறுத்து. இப்போ இங்கே நான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ரன் பண்ணுன்னா, இங்கே ஈத்தர்நெட் ரன் பண்ணேன்னா ஈத்தர்நெட் 1/0. ஸோ ஈத்தர்நெட்டில் வந்து காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்வித் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 தான், 10 Mbps பேண்ட்வித். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டில் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க, பேண்ட்வித் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 Mbps. இப்போ ஜாஸ்தி பேண்ட்வித் இது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் தான் இல்லையா? அப்போது இந்த ரவுட்டர் எது வழியாக போகும் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட் வழியாக தான் போகும். எப்படி ஃபார்முலாவில் போட்டு பார்க்கலாமே. 100 by பேண்ட்வித், அதுதான் நமக்கு ஃபார்முலா இல்லையா? இது கிடையாது, 100 by பேண்ட்வித். அப்போது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வழியாக போட்டோம்னா 100 by 100 which gives 1 as the cost. அதுவே நம்ம கீழே இருக்கிற ரவுட்டர் வழியாக சிடி ரவுட்டர் வழியாக போனோம்னா காஸ்ட் வந்து என்ன ஆகும்னா 10 by 100. ஸோ என்ன போட்டுருக்கேன், 100 by 10. இந்த ஜீரோ கட் ஆகிடுச்சுன்னா காஸ்ட் வந்து 10. ஸோ இது 10 காஸ்ட்டு, இது 1 காஸ்ட். மெட்ரிக்கை பொறுத்தவரை எப்போவுமே ஸ்மாலர் இஸ் பெட்டர். ஸ்மாலஸ்ட் ஹாப் கவுண்ட் த பெஸ்ட் ஹாப் கவுண்ட், பெஸ்ட் ரவுட்டர்னு இல்லையா? அந்த மாதிரி இங்கே ஸ்மாலஸ்ட் காஸ்ட் தான் பெஸ்ட் காஸ்ட். ஸோ பேண்ட்வித் பெருசாக இருந்துச்சுன்னா, பேண்ட்வித் நிறையா இருந்துச்சுன்னா காஸ்ட் குறையும் இல்லையா? இங்கே 100 இருந்துச்சு, காஸ்ட் 1 இருந்துச்சு. இங்கே 10 இருந்துச்சு, இங்கே 10 இருக்குது காஸ்ட். இதுதான் மெட்ரிக், ஓஎஸ்பிஎஃப்னுடைய மெட்ரிக். அடுத்து ஓஎஸ்பிஎஃப் வந்து ஒரு ஹைரார்கி டிசைன் ஃபாலோ பண்ணுது. எப்படின்னா ஓஎஸ்பிஎஃப்க்கு லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட் ஹாப் கவுண்ட் சப்போர்ட் பண்ணும். அன்லிமிட்டெட் ஹாப்ஸ் அன்லிமிட்டெட் ஹாப்ஸ் சப்போர்ட் பண்ணும். அதாவது இதுக்கு லிமிட்டே கிடையாது. 1000th ரவுட்டர்லேருந்து கூட இது ரவுட்ஸை வந்து இங்கே ரவுட்டிங் டேபிள் அப்டேட் பண்ணும். 1000 ரவுட்டருக்கு அப்புறம் இருக்கிற நெட்வொர்க்கினுடைய இன்ஃபர்மேஷனை கூட இது லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ண முடியும். எல்லா ரவுட்டர்லையும் நான் ஓஎஸ்பிஎஃப் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்படி எனேபிள் பண்ணியிருந்தோம்னா 1000 ரவுட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற நெட்வொர்க்லாம் கூட இது டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோம், ரவுட்டிங் டேபிளில் பார்த்து காமிக்கும். லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட் ஹாப் கவுண்ட் சப்போர்ட் இது. அதே நம்ம ரிப்பு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், 0 to 15, 16 இஸ் இன்ஃபைனட். கரெக்டாக? ரிப்பில் வந்து 16 வந்து இன்ஃபைனட் மெட்ரிக், 0 to 15 தான் வேலிட். இஐஜிஆர்பிலையும் அப்படி ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இஐஜிஆர்பியும் பை டிஃபால்ட் 100 ஹாப் கவுண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். 100 ஹாப் கவுண்ட் தான் சப்போர்ட் பண்ணும் பை டிஃபால்ட். மேக்ஸிமம் 255 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டியூன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 255 கூட ஒரு லிமிட்டேஷன் தானே. ஓஎஸ்பிஎஃப் அன்லிமிட்டெட், ஓஎஸ்பிஎஃப்க்கு லிமிட்டே கிடையாது, இட்ஸ் அன்லிமிட்டெட் ஹாப் கவுண்ட். ஆனால் அப்படி இருக்கிறதுனால சில குழப்பங்களும் இருக்குது. என்ன குழப்பம், என்ன பிரச்சனை? சும்மா இல்லை, 1000 ரவுட்டருங்கிறது இல்லை 100 ரவுட்டருங்கிறதுலாம் சும்மா கிடையாது. ஒரு ரவுட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் 2 நெட்வொர்க் இருக்குது இல்லையா? இந்த பக்கம் ஒரு நெட்வொர்க், இந்த பக்கம் ஒரு நெட்வொர்க். ஒரு ரவுட்டர்னு எடுத்துக்கிட்டால் அட்லீஸ்ட் 2 நெட்வொர்க் இருக்குது. 100 ரவுட்டர்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சது ஒரு 198 ரவுட்டாச்சும் நெட்வொர்க்காச்சும் இருக்குது இல்லையா? ஆமாம். ஆனால் ஒரு ரவுட்டர்லேயும் வெறும் 2 நெட்வொர்க்கை கனெக்ட் ஆகிருக்கும், சில சமயம் 4 நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது ஒரு 100 ரவுட்டர்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சது ஒரு 200 ரவுட்ஸ் ஆச்சும் இருக்கும், 200 நெட்வொர்க்காச்சும் இருக்கும்.
இந்த 200 நெட்வொர்க்கினுடைய ரவுட்டிங் டேபிள், 200 நெட்வொர்க்கும் இந்த ரவுட்டிங் டேபிளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 200 கூட பரவாயில்லைங்க. இந்த ரியல் வேர்ல்டு 10,000 ரவுட்ஸ் கூட இருக்கும். ரவுட்டிங் டேபிளில் 10,000 ரவுட்ஸ் இருக்கும். 10,000 ரவுட்ஸு என்ன ஆகும் பாருங்கள். அது எத்தனை பேஜ் போகுங்க தெரியுங்களா? ஷோ ஐபி ரவுட்னு போட்டு டேப் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, ஸ்பேஸ் பார் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, பக்கம் பக்கமாக போயிட்டே இருக்கும். பஃபர் சைஸ் எவ்வளோ பிடிக்கும் பார்த்துங்க. ரவுட்டிங் டேபிளுக்கு பஃபர் இருக்குது, ஒரு லிமிட்டட் பஃபர் சைஸ் தான் இருக்குது. பஃபர் சைஸ் எவ்வளோ பிடிக்கும், ப்ராசஸ் எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகும். ஒவ்வொரு பேக்கெட் போகும்போதும் ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணும். இதில் எந்த பெஸ்ட் ரூட்டு, அந்த பெஸ்ட் ரூட் வழியாக அனுப்பணும். இப்போ ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணும். அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் கன்சப்ஷன் உள்ள வேலை அது. இப்படி அதிகமாக பஃபர் சைஸ் பிடிக்குது, அதிகமாக ப்ராசஸ் யூட்டிலைஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன வழினா, இதெல்லாம் எப்படி குறைக்கிறதுனா சம்மரைசேஷன் மூலிமா தான் குறைக்க முடியும் இல்லையா? சம்மரைசேஷன் என்னது? 10 நெட்வொர்க்கு 10 வகையில் சொல்கிறதுக்கு பதிலாக அதை சுருக்கி ஒரே வகையில் சொல்கிறது. எப்படி? ராம் காலையில் எழுந்திரிச்சான், ராம் காலையில் பல்லு விளக்குனான், ராம் குளித்தான், ராம் சாப்பிட்டான், ராம் புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டான், ராம் ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டான், ராம் ஸ்கூல் சாக்ஸ் ஷூஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டான், டை மாட்டிக்கிட்டான், ராம் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துட்டான், ராம் ஸ்கூல் பஸ்க்காக வெயிட் பண்ணுறான். இப்படி இத்தனை முறை சொல்கிறத விட ராம் ஸ்கூலுக்கு ரெடி. சம்மரைசேஷன். ராம் ஸ்கூலுக்கு ரெடின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் பண்ணிட்டான்னு அர்த்தம் இல்லையா? இப்படி தனித்தனியாக ஸ்பெசிஃபிக் ரவுட்ஸாக சொல்கிறத விட சம்மரைஸ் பண்ணுறது. இப்படி சம்மரைஸ் பண்ணி சொல்லும்போது என்ன ரவுட்டிங் டேபிள் சைஸ் குறையும். ஆனால் சம்மரைசேஷன் பண்ணணும்னா நமக்கு ஒரு சம்மரைசேஷன் பாயிண்ட் வேணும். இப்போ எல்லா ரவுட்டரும் கொச்சன்னு ஒரே கூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எங்கே சம்மரைஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, இது ஏரியா 0, இது ஏரியா 1, இது ஏரியா 2 அப்படின்னு வச்சுப்பாங்க. இப்போ இந்த ஒரு ரவுட்டர் மட்டும் என்ன ஆகும்னா 2 ஏரியாலையும் இருக்கும். இப்போது இந்த ரவுட்டர் மட்டும் ஸ்பெஷல் ரவுட்டர். இது இந்த ஏரியாலையும் கனெக்ட் ஆகுது, இந்த ஏரியாலையும் கனெக்ட் ஆகுது. அதே போல் இந்த ரவுட்டரும் ஸ்பெஷல் ரவுட்டர், இந்த ஏரியாலையும் கனெக்ட் ஆகுது, இந்த ஏரியாலையும் கனெக்ட். மற்ற ரவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏரியாக்குள்ளே இருக்குது, இது அதனுடைய ஏரியாவுக்குள்ளே இருக்குது, வேறு எந்த ஏரியாவோடையும் கனெக்ட் ஆகில்லை. இது இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது, இது இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது. சரி, இப்போது இதுக்கு பேர் வந்து ஏரியா 0. எப்போவுமே வந்து மிடில் ஏரியா 0 தான். இதுக்கு பேர் ஏரியா 1, இதுக்கு பேர் ஏரியா 2 அப்படின்னு வச்சுப்போம். இப்போது OSPF எப்படி டிசைன் ஆகிருக்குன்னா எல்லா ஏரியாவும் ஏரியா 0வோட கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ ஏரியா 0ன்றது தான் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி மற்ற ஏரியாக்கெலாம். ஏரியா 1 ஏரியா 2 டைரெக்டாக கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியா 1ல் இருக்கிற ரவுட்ஸ் எல்லாம் ஏரியா 2க்கு போகாது. யார் மீடியேட்டர் தேவை? ஏரியா 0 தான் தேவை. அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. இந்த ஏரியா 0க்கு அதுக்குனால தான் ஒரு பேர் இருக்குது, பேக் போன் ஏரியா. பேக்போன் ஏரியா, ஏரியா 0 இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேக்போன் ஏரியா. இப்போ எதுக்காக இந்த டிசைன் கொண்டு வந்தாங்க? நம்ம முன்னாலே பார்த்த மாதிரி அன்லிமிட்டெட் ஹப் கவுண்ட் சப்போர்ட் இருக்கு இல்லையா OSPFல. இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, எனக்கு ஒரு சம்மரைசேஷன் பாயிண்ட் கிடைக்குது. அதாவது
இப்போ இந்த இந்த ஏரியா 1ல் வந்து 10.1.0.0 10.2.0.0 10. அப்படி நிறைய இருக்குது. 10.255.0.0 இந்த மாதிரி 255 நெட்ஒர்க்ஸ் நான் வச்சுருக்கிறேன்னு வச்சுங்களேன். /16 எல்லாம் சப்நெட்டட். இதெல்லாம் சப்நெட்டட் இல்லையா? இப்படி சம்மரைசேஷன் பாயிண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியுது, நான் இங்கே போயிட்டு இந்த ரவுட்டர்கிட்ட சொல்கிறேன், இந்த பக்கம் அனுப்பும் போது அப்டேட்டை இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அனுப்பாத, ஜஸ்ட் 10.0.0.0 மட்டும் அனுப்பு, சம்மரைஸ் பண்ணி அனுப்புன்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற ஏரியாவில் இருக்கிற ரவுட்டிங் டேபிளுக்கு இப்படி டீட்டெயிலாக தெரிஞ்சு அவசியமே கிடையாது. ஏன்னு தெரியுங்களா? 10ன்ற நெட்வொர்க்குக்கு போனோம்னா எல்லாரும் இந்த ரவுட்டருக்கு தான் வந்து ஆகணும் இல்லையா? 10ன்னு எது தொடங்கினாலும் எல்லாமே இந்த ஏரியா 1க்குள்ளே தான் இருக்குது, எல்லோரும் இங்கே வந்து தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் எதுக்காக மற்ற ரவுட்டருக்கெல்லாம் தெளிவாக தெரியணும்னு அவசியம்? மற்ற ஏரியாவில் இருக்கிற ரவுட்டர்ஸ்க்கெலாம் 10ன்னு தொடங்குதா, இந்த இடத்துல அனுப்பு அப்படின்னு சொன்னால் போதும் இல்லையா? அதனால் ஒரு சம்மரைசேஷன் பாயிண்ட் கிடைக்கணுன்றதுக்காக தான் ஏரியா கான்செப்ட். இப்போ ஏரியாவே இல்லைன்னா எல்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா நமக்கு எங்கே சம்மரைஸ் பண்ணுறதுனே தெரியாது. OSPF வந்து will not do auto summarization. Will not. It will not do auto summarization. இப்போ ரிப்பு பார்த்தீங்கன்னா EIGRP பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம்மரைஸ் பண்ணுது. நம்ம நோ ஆட்டோ சம்மரின்னு ஒரு கமாண்டை கொடுத்து அதை கேன்சல் பண்ணோம் இல்லையா? OSPF சம்மரைஸே பண்ணாது, நாம் தான் சம்மரைஸ் பண்ணோம் மேனுவலாக. அது எங்கே பண்ணுவோம்னா இந்த பார்டர் ரவுட்டரில் தான். 2 ஏரியாவுக்கு நடுவில் ஒரு பார்டர் ரவுட்டர் இருக்கே, அங்கே தான் பண்ணுவோம். இந்த ரவுட்டர் பேர் என்னென்னா ஏரியா பார்டர் ரவுட்டர், ABR. ஏரியா பார்டர் ரவுட்டர். இந்த ரவுட்டருக்கெல்லாம் பேர் என்னென்னா இன்டர்னல் ரவுட்டர். இன்டர்னல் ஏன்னா அது ஒரு ஏரியாவை அடக்கமாக இருக்குது, ஒரு ஏரியாக்குள்ளே இருக்குது. இன்டர்னல் ரவுட்டர். இது என்ன ரவுட்டர்? ஏரியா 0 இருக்கு, இது என்ன ரவுட்டர்? இதுக்கு 2 பேர் இருக்குது, இன்டர்னல் ரவுட்டர்னு சொல்லலாம், பேக் போன் ஏரியா ரவுட்டர்னு சொல்லலாம். இதுக்கு பேக் போன் ஏரியான்னு சொல்லலாம், இன்டர்னல்னு சொல்லலாம். இதுக்கு என்னன்னு சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான், இன்டர்னல் தான் சொல்லணும். இன்டர்னல் ரவுட்டர், ஏன்னா இட் இஸ் இன்டர்னல் டு ஏரியா 2. இப்படி ரவுட்டர்ஸுங்க பல வகை இருக்குது. இப்போ நம்ம ஏன் ஏரியா கான்செப்ட் இருக்குது இந்த OSPFன்றதுக்கு ஒரு ரீசன் பார்த்தோம், சம்மரைசேஷன் பாயிண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ திடீர்னு இந்த நெட்வொர்க் போச்சுன்னு வச்சுங்களேன், இது போயிடுச்சு, எல்லா ரவுட்டரும் ஒன்றா கூட்டமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இது போயிடுச்சுங்கிற விஷயம் எல்லா ரவுட்டருக்கும் போயிட்டு எல்லா ரவுட்டரையும் டிஸ்டர்ப் பண்ணும். எல்லா ரவுட்டரும் என்ன பண்ணும், போயிடுச்சு 10.2 போயிடுச்சு, 10.2 போயிடுச்சு, அதை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். திருப்பி OSPF ரீப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் சம்மரைஸ் பண்ணி இப்படி அனுப்புனீங்கன்னா இந்த சின்ன சின்ன சப்நெட்ஸ் எல்லாம் போகும்போது, டவுன் ஆகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் லோக்கலாக மட்டும்தான் இம்பேக்ட் பண்ணுமே ஒழிய மொத்த அட்டானமஸ் சிஸ்டத்தையும் இம்பேக்ட் பண்ணாது. அப்போ மொத்த அட்டானமஸ் சிஸ்டமும் ரீகால்குலேட் பண்ண தேவையில்லை, ரீப்ராசஸ் பண்ண தேவையில்லை. OSPF ப்ராசஸ் மொத்த அட்டானமஸ் சிஸ்டமில் இருக்கிற ரவுட்டர்லேயும் ஓட தேவையில்லை. வெறும் இந்த ஏரியாவில் மட்டும் ரீப்ராசஸ் பண்ணால் போதும். புரியுதுங்களா? ஸோ சேஞ்சஸ் நடக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் வந்து என்ன ஆகுது, லோக்கலைஸ்ட் ஆகுது. OSPFல இதுதான் ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். எல்லா ஏரியாவும் சேர்ந்து தான் ஒரு அட்டானமஸ் சிஸ்டம். அப்போது ஒரு மொத்த அட்டானமஸ் சிஸ்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் whenever a change in a small subnet happens, the change impacts only that particular area. The impact of change is only in that particular area,
நாட் ஆல் த்ரூ அவுட் தி அட்டானமஸ் சிஸ்டம். இது ஒரு அட்வான்டேஜ். இப்படி சின்ன 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 குரூப்பாக இருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ். ஏதாவது ஒரு பிரச்சனையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெரியும். அது லோக்கல் நியூஸில் மட்டும்தான் வரும். மற்ற ஸ்டேட்டுக்கு தெரியாத பட்சத்தில் அது பெரிய கலவரமாக மாறாது. அதனால தான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியே வந்துச்சு. அதனால தான் ஸ்டேட்டாக பிரிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் ஒற்றுமை ஆகிடுவாங்க ஒன்றா இருந்துச்சுன்னா. இப்படி டிவைட் அண்ட் ரூல், அதுதான் ஏரியா கான்செப்ட். ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அதனுடைய இம்பேக்ட் லோக்கலைஸ்டாக இருக்கும். ஒரு சம்மரைசேஷன் பாயிண்ட் கிடைக்குது. அப்புறமா அன்னெசரியாக எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் எல்லா இடத்துக்கும் போகாது. இந்த ஏரியாவுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கும், இந்த ஏரியாவுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கும். எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் மற்ற ஏரியாவுக்கும் அப்ராப்ரேட்டோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாத்திரம்தான் மற்ற ஏரியாஸ்க்கு போகும். ஸோ ஒரு ஹைஜீனிக் வே ஆஃப் அப்ரோச் பார்க்கலாம் இங்கே. சரி, இதுதான் ஏரியாஸ் பிரித்ததுனுடைய நோக்கமே. அதனால் நம்ம கன்ஃபிகர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏரியா ஐடின்னு போடுவோம். ஏன் ஏரியா ஐடி சொல்கிறோம்னா அது எந்த ஏரியான்னு குறிக்குது இல்லையா. நமக்கு இங்கே பார்க்குறோம் ஏரியா 2, ஏரியா 1ன்னு. பட் ரவுட்டருக்கு எப்படி தெரியும்? இந்த நீங்கள் வரைகிற படம் தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணும்போது நீ ஏரியா 1 சேர்ந்த நெட்வொர்க் பாருங்கள். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் தெரியுதா, பிளாக் கோடு வரையினா இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற நெட்வொர்க் வந்து 10.0.0.0னா அதை நான் எந்த ஏரியாவில் போடுவேன்? ஏரியா 1ல் போடுவேன். இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற நெட்வொர்க் 20ன்னு சொன்னால் அது எந்த ஏரியாவில் போடுவேன்? ஏரியா 0வில் போடுவேன். அப்போ இந்த ரவுட்டருக்கு தெரியுது 10ங்கிற நெட்வொர்க்கு நம்ம ஏரியா 1ல் வச்சுருக்கிறோம், 20ன்ற நெட்வொர்க்கு நம்ம ஏரியா 0வில் வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம தான் ஏபிஆர் ரவுட்டர். ஏபிஆர் ரவுட்டர்ன்றதுக்கு ஸ்பெஷல் கமாண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ரவுட்டரில் மல்டிபிள் ஏரியாஸ் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கு கன்ஃபிகர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஏபிஆர் ரவுட்டராக மாறிடும், ஏரியா பார்டர் ரவுட்டராக மாறிடும். ஸோ இப்படி ஏரியா ஐடின்ட்டு ஒரு ஏரியா ஐடி நம்ம கொடுப்போம் கன்ஃபிகரேஷன் சமயத்தில். அப்போ நீங்கள் என்னடா டைப் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சிக்காமல் டைப் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஏரியா ஐடி. இன்னொன்று இருக்குது. ஒன்று ஏரியா ஐடி, இன்னொன்று வந்து ப்ராசஸ் ஐடி. ப்ராசஸ் ஐடினா என்னென்னா, ப்ராசஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான ஐடி தான் ப்ராசஸ் ஐடி. என்ன ப்ராசஸ்? ஓஎஸ்பிஎஃப்ங்கிறது ஒரு ப்ராசஸ். ஆமாம், ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ். அது என்னத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் எனேபிள் பண்ணுறோமே? இல்லை, ஒரு ஓஎஸ்பிஎஃப்க்கு மேலே நீங்கள் ரன் பண்ண முடியும். ஒரே ரவுட்டரில் 2 ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ண முடியும். எப்படி? இப்போ பாருங்கள், இது ஏரியா 2 இல்லையா? இந்த ரவுட்டர் வந்து ஏரியா 2 இல்லைங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் ஐடி 1, நீ ஏரியா 2ன்னு சொல்லுவேன். இதே ரவுட்டரு ஏரியா 55, இதே ரவுட்டர், இந்த ரவுட்டர் ஏரியா 2ஆகவும் இருக்குது, ஏரியா 55ஆகவும் இருக்குது. எதுக்குன்னு சொன்னால் இன்னொரு அட்டானமஸ் சிஸ்டம் இருக்குதுங்க. இந்த 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 விஷயம் புரியாமல் தான் நிறையா பேர் பிச்சுன்னு இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு ஏரியா 0 இருக்குது. இது ஏரியா 0 பேஸ் பண்ணி தான் அட்டானமஸ் சிஸ்டம் இருக்குது. இது ஒரு ஏரியா 0, அதனால் இது வேறு செப்பரேட் அட்டானமஸ் சிஸ்டம். குரூப் ஆஃப் ஏரியாஸ், இந்த மிடில் யூ காட் ஏரியா 0. அதே போல் இங்கே ஒரு ஏரியா 0 இருக்குது. இந்த மாதிரி குரூப் ஆஃப் அட்டானமஸ் சிஸ்டம் ஏரியா சேர்ந்து இது ஒரு அட்டானமஸ் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. அப்போது இது வேறன்ட்டு நான் கலர் லைன் போட்டு காமிச்சிட்டேன், பிளாக் கலர் லைன், ரெட் கலர் லைன்ட்டு. ஆனால்
உள்ளே இருக்கிற ஓஎஸ்பிஎஃப்க்கு நீங்கள் லைன்லாம் போட முடியாது. அதுக்கு நம்பர் சொல்லணும். ஓஎஸ்பிஎஃப் 1ல் இதே எனேபிள் பண்ணுவேன், ஏரியா 2 எனேபிள் பண்ணுவேன். ஓஎஸ்பிஎஃப் 2ல் ஏரியா 55 எனேபிள் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுது, 2 செப்பரேட் ஓஎஸ்பிஎஃபாக ரன் ஆகுது. கரெக்டாக? இந்த நம்பர் இல்லைன்னா இதுவும் ஒரே ப்ராசஸ் ஆயிரும், அப்புறம் குழப்பம் வந்துடும். இந்த நம்பர் தான் வந்து இது வேறுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. அதனால தான் அது பேர் ப்ராசஸ் ஐடி. இந்த ஏரியா 2க்கு தனியாக ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் பண்ணுறோம், இந்த ஏரியா 55க்கு தனி ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் பண்ணுறோம். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா இந்த நம்பரை கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், 1 2. அதனால தான் அது பேர் ப்ராசஸ் ஐடி. It helps to differentiate the OSPF process for different autonomous system. புரியுதுங்களா? ஏரியா ஐடி பார்த்தோம், ப்ராசஸ் ஐடி பார்த்தோம். இன்னொன்று ரவுட்டர் ஐடி. அது என்னது? அது ரவுட்டர் ஐடி. ஒரு ரவுட்டருக்கும் ஒரு பேர் கொடுத்துட்ருக்க முடியாது. நம்ம இங்கிலீஷில் பேர் கொடுத்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் ஒரே பேரையே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் மட்டும்தான் பாலான்னு வச்சுக்கலாம், நீங்கள் பாலான்னு கொடுப்பீங்க. ஆனால் ஓஎஸ்பிஎஃப் வந்து ரொம்ப பெரிய ப்ரோட்டோக்கால். நான் இங்கே இந்தியாவில் பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கிறேன், எனக்கு பாலான்ற பேர் பிடிக்கும், அதனால் நானும் பாலான்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 ஆஃபீஸையும் மர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும், கன்ஃபியூஷன் ஆகும். எந்த பாலா ரவுட்டர், எந்த ரவுட்டர். அதனால் ஒரு யூனிக் 32 பிட் அட்ரஸ், ஒரு ரவுட்டருக்கும் கொடுக்கணும். எதுக்கு? அது அந்த ரவுட்டருடைய பேர் மாதிரி. அந்த 32 பிட் அட்ரஸ் வந்து 32 பிட் நம்பர் வந்து ஐபி அட்ரஸாக கூட இருக்கலாம். நாம் கொடுக்கலன்னா கூட அதுவாகவே எடுத்துக்கும். அது எப்படி எடுத்துக்கோன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இதனுடைய ரவுட்டர் ஐடி வந்து 1.1.1.1 வச்சுங்களேன், 2.2.2.2 இதனுடைய ரவுட்டர் ஐடி, இதனுடைய ரவுட்டர் ஐடி 3.3.3.3. இப்படி எல்லா ரவுட்டர்லேயும் ஐடி இருந்துச்சுன்னா என்ன லாபம்னா லூப் வராது. இது ஒரு லூப் ப்ரிவென்ஷன் மெக்கானிசம் தான். எப்படி? இப்போ இது ஒரு லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புது. இந்த லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் திருப்பி இதுக்கே யாராவது அனுப்பி விட்டாங்கன்னா அப்போ இந்த ரவுட்டர் என்ன பண்ணோம், யார் அனுப்புனான்னு போங்க, ஆனால் நான் தான்ப்பா அனுப்புனேன், எனக்கே திருப்பி வருது, இது நான் அப்டேட் பண்ணக்கூடாது. அப்டேட் பண்ணால் என்ன ஆகும், லூப் ஆகிடும். புரியுதா? திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ரவுட்டர் லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்பும், இது அனுப்புது. ரவுட்டர் 1 வந்து ரவுட்டர் 2க்கு அனுப்புது. ரவுட்டர் 2 அதை யூஸ் பண்ணிக்கிட்டு 3க்கு எல்லாத்துக்கும் அனுப்பும். இப்போ இந்த பக்கம் வர்றது இந்த ரவுட்டரில் ப்ராசஸ் ஆகிட்டு திருப்பி இங்கேயும் வருது, அப்படியே பாஸ் பண்ணும். இப்படி பாஸ் பண்ணி வரும்போது ரவுட்டர் 1 திருப்பி அதை வாங்கி அப்டேட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, லூப் ஆயிரும் இல்லையா. அதனுடைய இன்ஃபர்மேஷன் ரவுட்டர் 1 அனுப்புன பேக்கெட்டு திருப்பி ரவுட்டர் 1க்கு வந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணக்கூடாது. ரவுட்டர் 1 திருப்பி உள்ளே எடுத்துக்க கூடாது. அதை இது நான் அனுப்புனது, இது இந்த இன்ஃபர்மேஷன் நானே திருப்பி எடுத்து ப்ராசஸ் பண்ணக்கூடாது. எப்படி முடியுது? ரவுட்டர் ஐடியை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதை நான் எடுக்கலாமா வேண்டாமா, இது வேறு யாருக்கிட்ட வந்துச்சுன்னா நான் எடுக்கலாம், இது நான் அனுப்புனது எனக்கிட்ட வந்துச்சுன்னா நான் எடுக்கக்கூடாது. அது எப்படி நான் அனுப்புனதுன்னு தெரியும், என் பேர் இருக்குதுல 1.1.1.1. ரவுட்டர் ஐடி இருக்கிறதுனால லூப் ப்ரிவெண்ட் ஆகுது. இன் ஓஎஸ்பிஎஃப் எப்படி லூப் ப்ரிவெண்ட் ஆகுது, ரவுட்டர் ஐடி. ஸோ இப்போது 3 வகையான ஐடிஸ் பார்த்துருக்கோம். ஏரியா ஐடி, ப்ராசஸ் ஐடி, ரவுட்டர் ஐடி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஓஎஸ்பிஎஃப் பற்றி தான் நம்ம தொடர போகிறோம். இன்னும் தெளிவாக இந்த ரவுட்டர் ஐடியை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கன்ஃபிகரேஷன் போவோம். அந்த கன்ஃபிகரேஷன் முடிஞ்ச பின்னாடி ஓஎஸ்பிஎஃப் எப்படி அட்ஜசன்சி ஆகுது, நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணும்,
பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்கில் எப்படி ஃபார்ம் பண்ணும், மல்டி பாயிண்ட் சிச்சுவேஷனில் எப்படி ஃபார்ம் பண்ணும், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஓஎஸ்பிஎஃப்பை முடிப்போம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ரவுட்டர் ஐடி பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். எப்படி எலெக்ட் ஆகுது ரவுட்டர் ஐடி அப்படின்றது. அப்புறம் எப்படி வந்து அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகுது ஓஎஸ்பிஎஃப்பில், ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் ரவுட்டருக்கு நடுவில் எப்படி அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகுது, மல்டி பாயிண்ட் ரவுட்டர்ஸ்குள்ளே எப்படி ஏரியா நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகுது, ஏன் அப்படிங்கிற ரீசனெல்லாம் பார்ப்போம். ப்ரையாரிட்டி பற்றிலாம் பார்ப்போம். ஓஎஸ்பிஎஃப் எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்ப்போம். அப்புறமா கடைசியாக கன்ஃபிகரேஷனை பற்றியும் பார்ப்போம். எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பார்த்து நம்ம ஓஎஸ்பிஎஃப் முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம EIGRP ப்ரோட்டோக்கால் தொடங்குவோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன்.